இதனால தான் மாணவர்கள் கையில் பச்சை குத்துகிறார்களா? திடுக்கிடும் தகவலை வெளியிட்ட போலீசார். தமிழகத்தில் போதைப் பொருட்கள் பயன்படுத்தும் சம்பவம் அதிகரித்து வருகிறது. ஒருபுறம் டன் கணக்கிலும் கிலோ கணக்கிலும் போதை வஸ்துக்களை போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் பிடித்து அவற்றை அழித்தாலும் மற்றொரு புறம் வேறு ஒரு வழியில் வருவது தொடர்கதையாகி வருகிறது. இதனால் என்ன செய்வதென்று திணறும் அளவுக்கு காவல்துறையும் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினரும் விழி பிதுங்கி போயுள்ளனர். போதைப் பொருட்கள் கிடைக்கவில்லை என்றால் இளைஞர்கள் வேறு வழியில் போதையை பயன்படுத்துகின்றனர். அப்படித்தான் கரூரில் வலி நிவாரண மாத்திரைகளை பயன்படுத்தி போதை ஊசிகள் தயாரித்து பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு விற்பனை செய்த 6 பேர் கொண்ட கும்பலை போலீசார் கைது செய்துள்ளனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. கரூரில் போதைப் பொருட்களின் நடமாட்டம் அதிகரித்துள்ளதாக வந்த தகவலின் அடிப்படையில் கடந்த சில நாட்களாக பள்ளி கல்லூரி மாணவர்கள் சிலரின் செயல்பாடுகளில் போதைப் பொருட்கள் சந்தேகத்திற்கு இடமாக பயன்படுத்துவதாக வந்த ரகசிய தகவலின் பேரில் போலீசார் கண்காணித்து வந்தனர். இதில் வலி நிவாரண மாத்திரைகளை போதை ஊசியாக பயன்படுத்துவதாக வெங்கமேடு பகுதியைச் சேர்ந்த சூர்யா என்பவரை காவல்துறையினர் பிடித்து விசாரித்ததில் விஷால், கார்த்தி என்பவர் ஆன்லைன் மூலம் வலி நிவாரண மாத்திரையை போதை ஊசியாக மாற்றுவதற்கான மருந்து பொருட்களை வாங்கி 4 பேருடன் சேர்ந்து விற்பனை செய்தது தெரிய வந்தது. வலி நிவாரண மாத்திரையை ஆன்லைனில் 10 மாத்திரைகள் அட்டையின் விலை 400 ரூபாய் என்றும் ஒரு மாத்திரையை 200 ரூபாய்க்கு ஊசி மூலம் கைகளில் நரம்பு மூலமாக செலுத்துவதால் உச்சக்கட்ட போதை ஏற்படுகிறது. இதனை விற்பனை செய்த வெங்கமேடு பகுதியைச் சேர்ந்த சூர்யா என்பவர் கல்லூரி மாணவர்களுக்கு விற்பனை செய்து வந்ததை அறிந்த கரூர் நகர காவல்துறையினர் ரகசிய விசாரணை மேற்கொண்டதில் ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த விஷால், கார்த்தி ஆன்லைன் மூலமாக வலி மாத்திரை வாங்கி கொடுத்ததும், மேலும் இதில் தொடர்புடைய கரூர் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த சுரேந்திரன், பசுபதிப்பாளையம் அலெக்சாண்டர், தெற்கு காந்தி கிராமம் இலியாஸ், பரமத்திவேலூர் பிரபு, பரமத்திவேலூர் பகுதியைச் சேர்ந்த இவர்கள் மூலமாக இந்த போதை மாத்திரையை ஊசியாக மாற்றி கரூரில் கல்லூரி மாணவர்களுக்கு விற்பனை செய்த திடுக்கிடும் தகவல் கிடைத்துள்ளது. இந்த வலி நிவாரண போதை மாத்திரையை ஊசி மூலமாக பயன்படுத்துவதால் இதய நோய், மனநோய், உடல் ரீதியாக பாதிப்பு ஏற்படும் என மருத்துவர்கள் எச்சரிக்கை தகவல்களை தெரிவிக்கின்றனர். எனவே போதை மருந்துகள் மற்றும் மனநோய் ஏற்படுத்தும் சட்டத்தின் கீழ் கரூர் நகர போலீசார் வழக்கு பதிவு செய்து 6 பேரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இதனைத் தொடர்ந்து பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களை தொடர்ந்து கண்காணித்ததில் சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் கல்லூரி மாணவர் ஒருவரின் சட்டை பாக்கெட்டில் ஊசி இருந்ததை கண்டுபிடித்த போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் இந்த 6 பேர் கொண்ட கும்பல் கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக வலி நிவாரண மாத்திரையை போதை ஊசியாக கல்லூரி மாணவர்களுக்கு விற்பனை செய்தது தெரிய வந்தது. மேலும் அவர்கள் கையில் போதை ஊசி பயன்படுத்தியதால் ஏற்பட்ட தழும்புகளை மறைப்பதற்காக பச்சையும் குத்தி உள்ளனர். எனவே பெற்றோர்கள் அனைவரும் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் படிப்பை முடித்துவிட்டு வீட்டிற்கு வரும்போது அவர்கள் சோர்வாக உள்ளார்களா, கைகளில் பச்சை குத்தி உள்ளார்களா, எதற்காக பச்சை குத்தி உள்ளார்கள் என்பது குறித்து கவனித்து அவர்களை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என கரூர் நகர காவல் ஆய்வாளர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்.